திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் உருவான சூழ்நிலையில் பாண்டவர்களின் சார்பில் கிருஷ்ணர் கௌரவர்களிடம் தூது சென்றார். ஆனால் அவர் கௌரவர்களின் அரண்மனைக்கு செல்லாமல் அவர்களின் சிற்றப்பாவான விதுரரின் மாளிகைக்கு சென்றார். அங்கு விருந்துண்டார். இதனால் துரியோதனனுக்கு கடும் அதிர்ச்சியும் கோபமும் ஏற்பட்டது. முதலில் தன்னை தேடி வராத கிருஷ்ணரை அவமதிக்க முடிவெடுத்தான். தனது அவையில் இருந்தவர்களிடம், கிருஷ்ணர் நமது அவைக்கு வரும்போது யாரும் எழுந்திருக்க கூடாது, அவரை அவமதிக்க வேண்டும் என்று துரியோதனன் கட்டளையிட்டான். ஆனால் கிருஷ்ணர் அவையில் நுழைந்ததைக் கண்டதும் அவையில் இருந்த அனைவரும் தங்களை அறியாமலேயே இருக்கையில் இருந்து எழுந்துவிட்டனர். ஆனால் துரியோதனன் மட்டும் ஏளனத்துடன் அமர்ந்து கொண்டே, கிருஷ்ணா, நீர் தூது வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டார். வனவாசம் முடித்த பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுக்குமாறு கிருஷ்ணர் கேட்டார். ஆனால் துரியோதனனோ ஒரு பிடி மண் கூட தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டான். அப்போது துரியோதனின் அவையில் இருந்த நற்பண்புடைய விதுரர் மட்டும் துரியோதனிடம் தர்மத்தை எடுத்துச் சொன்னார். ஆனால் துரியோதனன் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் விதுரரின் பிறப்பையே இழிவாக பேசி அவரையும் அவமதித்தான். இதனால் ஆத்திரமடைந்த விதுரர், தர்மத்தின் பக்கம்தான் நான் நிற்பேன், என்னுடைய வில்லை கொண்டு அதர்மத்திற்கு உதவ எனக்கு மனமில்லை என்று சொல்லி தனது வில்லையே முறித்து விட்டார். நற்குணம் நிறைந்த விதுரர் செஞ்சொற்று கடனுக்காக துரியோதனன் சார்பாக போரிட்டால் பாண்டவர்களால் அந்த போரில் வெல்ல முடியாது என்ற நிலை இருந்தது. இதை கிருஷ்ணர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் துரியோதனன் தனது பண்பற்ற செயலால் வலிமை மிகுந்த விதுரரின் துணையை இழந்தான். துரியோதனிடமிருந்த வஞ்சக எண்ணம், ஆணவம், கோபம், பொறாமை போன்ற கெட்ட குணங்களே அவன் பாரத போரில் தனது உயிரை இழக்க காரணமாக அமைந்தன. நல்வழி நடக்காமல், பொருத்தமானதையும் செய்யாமல், பழிக்கு அஞ்சாமல், பண்பும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் என்பதை வழிநோக்கான், வாய்ப்பன செய்யான், பழிநோக்கான், பண்பிலன், பற்றார்க்கு இனிது என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். தீய வழி அழிக்கும், நல்வழியே ஆக்கம்.